வருவோம் வருவோம் ஆலயம் வணங்கியே ஆண்டவர் சந்நிதி பலியில் கலந்து பகிர்ந்தலில் வளர்ந்து பலனாய் பெறுவோம் நிம்மதி. வருவோம் வருவோம் ஆலயம் வணங்கியே ஆண்டவர் சந்நிதி பலியில் கலந்து பகிர்ந்தலில் வளர்ந்து பலனாய் பெறுவோம் நிம்மதி. நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம் நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம் நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். உண்மை உணவினை கொடுக்கின்றார். உலகினை ஓய்வுக்கும் ஊற்றாய் நமக்கு உண்மை உணவினை கொடுக்கின்றார். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம் நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம் நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். உடலும் இரத்தமும் இன்று இன்றே விருந்தினை அளிக்கின்றார். இது என்னுடலும் இரத்தமும் இன்று இன்றே விருந்தினை அளிக்கின்றார். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம் நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம் நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். வருவோம் வருவோம் ஆலயம் வணங்கியே ஆண்டவர் சந்நிதி பலியில் கலந்து பகிர்ந்தலில் வளர்ந்து பலனாய் பெறுவோம் நிம்மதி. வருவோம் வருவோம் ஆலயம் வணங்கியே ஆண்டவர் சந்நிதி பலியில் கலந்து பகிர்ந்தலில் வளர்ந்து பலனாய் பெறுவோம் நிம்மதி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர், எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீர். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்றி மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்பதை அவர்களுக்கு எண்ணித்தார் என மோசே கூறுவதை இன்றைய முதல் வாசகத்தில் கேட்போம். மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டி சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைப்பிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார். உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 147 பதிலுரை பாடல். எருசலேமில் ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமில் ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவர் போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார்.
அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோவுக்கு தமது வாக்கையும் இஸ்ரவேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்திற்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவரை போற்றுவாயாக. இரண்டாம் வாசக முன்னுரை. வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே, இதை உண்போர் என்றுமே வாழ்வார் என்று இறைமகன் இயேசு சொன்ன சொற்களை நாம் நினைவு கூறும் அன்பின் விழா இன்று. தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று சொன்ன இயேசு தமது பிரசன்னத்தை உலகில் என்றும் நிலைநிறுத்தவே நற்கருணையை ஏற்படுத்தினார். நாம் ஒவ்வொருவரும் வெவ்வேறானாலும் இயேசுவின் ஒரே உடலை உட்கொள்வதால் நாம் அவரில் ஒரே உடல் ஆகிறோம் என புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு கூறுவதை இந்த இரண்டாம் வாசகத்தில் கேட்போம். இரண்டாம் வாசகம். அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 16 முதல் 17 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நானே வானின்று இறங்கிய உணவு, என்னை உண்பவன் இன்றுமே வாழ்வார். நானே வானின்று இறங்கிய உணவு, என்னை உண்பவன் இன்றுமே வாழ்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோ
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறைவசனங்கள் 51 58 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காக கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது சதையை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போர் என்னால் வாழ்வர். விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராம் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சி பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். 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 அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய நாளான இன்று இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடி மகிழும் இவ்வேளையில் நம்முடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுக்களையும் இறைவனின் பாதத்தில் நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம்.
எங்கும் இருப்பவராம் இறைவா, என் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரும் நற்கருணை கிறிஸ்துவின் மறைபொருளான உடனிருப்பை உணர்ந்து வாழவும், இறை மக்களை நற்கருணை விசுவாசத்தில் வளர்க்க அருள் உரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒற்றுமையில் அருள்வராம் இறைவா, உலகெங்கும் வாழும் கிறிஸ்தவர்கள் அனைவரும் நற்கருணை பலியின் மேன்மையையும் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து கத்தோலிக்க திருச்சபையில் ஒன்றினையும் தூண்டுதல் பெற உதவி புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வானக அரசே இறைவா, உமது உண்மையின் அரசை புறக்கணித்து உலகை சார்ந்த தங்கள் சொந்த விருப்பங்களின் நாட்களை செலவிடும் எம் மக்கள் அனைவரும் நிலைவாழ்வை பற்றிய உண்மைகளை விரும்பி தேட துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மாற்றி வரும் செயல்களை புரிகின்ற தந்தையே எம் இறைவா, உமது மக்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் நம்மை கட்டி வைத்திருக்கும் பாவம், சுயநலம், பிரிவினை, பொறாமை, பகைமை போன்ற அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை பெற்று அன்புறவு வாழ்வுக்குள் உயிர்த்தள வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருட்செல்வங்களால் எங்களை ஆசீர்வதிக்கும் அன்பு தந்தையே எம் இறைவா, உலகில் ஏற்படும் மாற்றங்கள் எங்கள் நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் அச்சுறுத்தலாக அமைந்து எங்கள் உள்ளங்களை கலக்கமடைய செய்கின்ற போது நாங்கள் நிலை குலைந்து போகாமல் உமது வாக்குறுதிகள் நிறைவேறும் என்பதில் உறுதியோடு காத்திருக்கும் நல்ல உள்ளத்தை எமக்கு தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைவரின் நலனிலும் அக்கறை கொண்ட தந்தையே, இன்றைய திருப்பலியில் பங்கு கொள்ள முடியாமல் நோயுற்று இருப்போர், சிறையில் இருப்போர், அகதிகள், பயணம் செய்வோர், பணியாற்றுபவர் அனைவர் மீதும் மனம் இறங்கி அவர்களுக்கு இன்றைய நாளில் மகிழ்ச்சியையும் ஆசிரையும் பெற்று மகிழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம் என்று இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்கின்றோம். இயேசுவே, தகுதியற்ற முறையில் உமது இதயத்திற்கு வேதனை தந்த நேரங்களை மன்னித்து உம்மை பரிசுத்தமான முறையில் நாங்கள் பெற்றிடவும் அனுபவித்திடவும் அருள் தட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகத்தை இறையாட்சி சமுதாயம் மாற்ற துடிக்கும் இயேசுவை, இன்றைய நாளிலே மணிப்பூரில் வாழும் கத்தோலிக்க மக்கள் படும் இடர்பாடுகளை உணர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். தங்கள் உடைமைகளையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து இரத்தம் சிந்தி வேத கலாபனை கால கிறிஸ்தவர்கள் போல மதத்தின் பெயரால் அல்லலும் மக்களுக்கு இடரும் ஏற்படும்படியாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது காலகட்டத்தில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன்றாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடு உம் பாதத்தில் எடுத்து வைத்த இந்த மன்றாட்டுக்களுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். இன்னும் வெளியே சொல்லாமல் உள்ளத்திலே மறைந்து கிடக்கும் ஆயிரம் வேண்டுதல்களை நீர் ஒருவர்தான் அறிவீர். எங்கள் வாழ்க்கைக்கு எது தேவையோ அவற்றை வழங்கி எங்களை வளமான பாதையிலே வழிநடத்தி செல்ல வேண்டுமென்று வல்லமை மிக்க இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். எளிய காணிக்கையாக என்னை படைத்தேன் தலைவா, என் அன்பினை அர்ப்பணமாக்கினேன்.
வாக்கு இறைவா என் எளிய காணிக்கையாக இந்த இப்பொழுதின் தலைவா என் அன்பினை அர்ப்பணமாக ஏற்றிடுவாய் இறைவா என்னை மாற்றிடுவாய் தலைவா ஏற்றிடுவாய் இறைவா என்னை மாற்றிடுவாய் தலைவா கோதுமை மணியோடு நான் சேர்ந்து களிப்புடன் உடைபடுவே திராட்சைரசத்தோடு நான் இருந்த தியாகத்தின் சுடராவே இறையன்பு பிறரன்பு பாடத்தையே என்றென்றும் நான் பயில்வேன் இறையன்பு பிறரன்பு பாடத்தை என்றென்றும் நான் பயில்வேன் உமதன்பின் சாட்சியாய் திகழ்ந்திடவே அன்றாடம் வழியெடுப்பே உமதன்பின் சாட்சியாய் திகழ்ந்திடவே அன்றாடம் அடியெடுப்பேன் இறைவா என் எளிய காணிக்கையாக என்னை படைத்தேன் தலைவா என் அன்பினை அர்ப்பணமாக்க என்னை தந்தேன் இறைவா என் எளிய காணிக்கையாக என்னை படைத்தேன் தலைவா என் அன்பினை அர்ப்பணமாக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் நமது அன்பு தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இராவிருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பு அளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்கச் செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவோ
மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்கு உரிய இந்த மறைபொருளை நீர் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்கு உரிய அருள் அடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே,
உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், இன்றைய நாளில் திருப்பலி நிறைவேற்றுகின்ற அருள் பணியாளர் ஜோசப், இணைந்து பலியிலே செபிக்கின்ற அருள் பணியாளர்கள், நம்பிக்கையோடும் நன்றி உணர்வோடும் உம்முடைய பிரசன்னத்தில் கூடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் இந்த நாளில் திருப்பலி சிறப்புகின்ற திருநகர் பங்கு சமூகத்திலே வாழுகிற அன்பியங்களாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு அன்பிய குடும்பங்களையும், மேலும் இந்த நாளில் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற குடும்பங்களையும், இந்த விழா சிறக்க தங்களால் இயன்ற உதவிகளை செய்திருக்கிற ஒவ்வொரு உபகாரிகளையும் அவர்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதியும். அனைவரையும் உமது அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பத்தில் மரித்து அடக்கம் செய்யப்பட்ட அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் மரமருள உம்மை மண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, இவர்க்கு அமைதி அருளும் அருளும் அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தன்னுயிர் கொடுத்து மண்ணுயிர் காத்த மாபரன் இயேசு இவரே. என் உடலை உண்டு இரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களுக்கு உயிர் இராது என்று கூறிய நம் ஆண்டவர் இயேசு நமக்கு உயிரையும் உயிர்ப்பையும் வழங்க இதோ உணவின் வடிவிலே நம் உள்ளத்தை தேடி வருகின்றார். தேடி வரும் இந்த செம்மறியின் திரு விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்விற்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். வாழ்ந்திடும் இறை வசந்தமே வாருமே, உண்மையின் உறவே உன்னத திருவே உழவதில் வாழுமே. பலியும் நீர்தானே பகிர்வும் நீர்தானே, பலிவும் நீர்தானே பலமும் நீர்தானே, வானக உணவே வாழ்ந்திடும் இறை வசந்தமே வாருமே. நன்மை வருமென்றே நினைந்து உண்டு வந்தோ, என்னில் வருமென்றே எங்கள் நல்லாயனே, நன்மை வருமென்றே நினைந்து உண்டு வந்தோ, இன்னில் வருமென்றே எங்கள் நல்லாயனே. தாகங்களும் ஆத்துமந்தான் மீட்கும், தாகமெழும் ஆத்துமந்தான் மீட்கும், தாயின் குணம் கண்டோம் மீதிலே. சிலுவை பலியினிலே முழு மனதும் நினைவிடவே,
உண்மை வழியின்றி உலகின் ஒளியின்றி உண்மை உயிரின்றி உள்ளம் கோயிலே உண்மை வழியின்றி உலகின் ஒளியின்றி உண்மை உயிரின்றி உள்ளம் கோயிலே தேடும் மனம் மாற்றங்கள் தான் காண தேடும் மனம் மாற்றங்கள் தான் காண தேகந்தனை தந்தீரி தேவனே உருகும் மனங்களிலே உம்மை உணரும் திறன் வருமே உதவும் கரங்களிலே திரு உருவம் தெரிந்திடுமே வானக உணவை வாழ்ந்திடும் இறை வசந்தமே வாருமே உண்மை உருவே உன்னத திருவே மனதில் வாழுமே பலியும் நீர்தானே பகிர்வும் நீர்தானே பணிவும் நீதானே பலமும் நீதானே வானக உணவை வாழ்ந்திடும் இறை வசந்தமே வாருமே நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன் அடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவுளது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவுளது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவுளது.
தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அழியோர் வாழ்ந்திட துணை செய்வே அன்பின் தேவனர் கருணையிலே. அற்புதமாக இவை படைத்தீ கற்பர நீரே எமை மீட்டீ பொற்புடன் அப்ப ரசகுணத்தில் எப்பொழுதும் வாழிறைவனி இத்துணை வழிகளிலும் உமதன்பை இன்பித்தவை நீ ஆட்கொள்வே அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரை அன்பு பாதையில் வழி நடந்தே அழியோர் வாழ்ந்திட துணை செய்வே அன்பின் தேவனர் கருணையிலே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 41 முதல் 44 முடிய. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு ஊரிலே படித்த இளைஞன் ஒருவன் படித்துவிட்டு வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். வீட்டில் இருந்தவங்களெல்லாம் அவனை திட்டினாங்க. ஏண்டா இப்படி தெண்டமாக உட்காந்து இருக்கிற, வேலைக்கு போக வேண்டிதானே என்று. நான் என்ன பண்ணுவேன், எவன் வேலைக்கு கொடுக்குறான், எங்கே போனாலும் வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறேன், வேலை கிடைக்கலையே என்று அவனும் நொந்து கொண்டு இருக்கிறான். பார்த்தான், வீட்டில் எப்போ பார்த்தாலும் திட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நிம்மதியாக ஒரு 2 நாளைக்காவது இருந்துட்டு வரலாம். பக்கத்து ஊரில் நம்ம அத்தையின் ஊரில் தேர் திருவிழா நடக்குது, அதுக்கு போய் பார்த்துட்டு ஒரு 2 நாளைக்கு நிம்மதியாக அங்கே இருந்துட்டு வரலாம், வீட்டில் ஒரே தொந்தரவாக இருக்குதே என்று சொல்லி இவன் தன் அத்தையின் ஊருக்கு போகிறான். அப்படி போகும்போது தனியாக ஒரு பாலை நிலத்தை ஒரு வறண்ட நிலத்தை கடக்க வேண்டி இருந்தது. அவன் அதில் நடந்து போய்கொண்டு இருக்கிறான். போகும் பொழுதே தன் வாழ்க்கையை பற்றி நொந்து கொண்டே போகிறான். கடவுள் ஏன் என்னை இப்படி படைக்கணும், படைத்து படிக்க வைத்து வேலை இல்லாமல் கண்டவன் நம்மளை திட்டுறாங்களே, கடவுளே என் வாழ்க்கையில் ஏதாவது கண் திறக்க மாட்டாயா என்று அவன் நொந்து கொண்டே போகிறான். இப்படி போய்கொண்டிருக்கின்ற பொழுது வழியிலே அவன் பெயர் சொல்லி ஒரு குரல் கேட்டது. சுற்றுமுற்றும் பார்த்தான், யாரையும் காணாம். இது என்னடா என்னமோ சத்தம் கேட்குறதே என்று பயந்து கொண்டு ஓட ஆரம்பித்தான். உடனே அந்த குரல் சொன்னது, ஓடாத, நில்லு அப்படின்னு. இவன் பயந்து நடுங்கி கொண்டே நின்றான். நீ நின்ற இடத்திலே குனிந்து பார், குனிந்து தரையை தோண்டிப்பார் என்று அந்த குரல் சொன்னது. இவன் நடுங்கிக் கொண்டே அவன் அந்த தரையை தோண்டினான். என்ன ஆச்சரியம், ஒரு பை நிறைய தங்க காசுகள். இவனுக்கு ஒரே மகிழ்ச்சி.
கொடுக்குற தெய்வம் கூரையை பொத்துக்கிட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க, இது பூமியை பொத்துக்கிட்டு கொடுக்கிறதே. கடவுள் நம்ம குரலை கேட்டார், நம்ம வாழ்க்கையில் கண்ணை திறந்துட்டார்னு ரொம்ப ஆடினான், பாடினான், மகிழ்ச்சியினால் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். ஆனால் அதுக்குள் அவனுக்கு ஒரு கவலை வந்து விட்டது. இவ்வளவு தங்க காசுகளை எடுத்து நம்ம அத்தை ஊருக்கு போகிறோமே, நம்ம அத்தை செம அத்தை ஆயிடுச்சே, அது பங்கு கேட்டால் என்ன பண்ணுறது, ஏதாவது சமாளிக்கணுமே என்று யோசித்து கொண்டே போகிறான். அவன் போய் ஒழித்து கொண்டு தான் எடுத்து போகிறான். ஆனால் அத்தை செம அத்தை, அது பார்த்துருச்சு. என்ன மருமகனே என்னமோ பையில் கொண்டு வர்றீங்களே அப்படின்னு கேட்டுருச்சு. இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சமாளிப்பதற்காக அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, அம்மா ஊர்லேருந்து வரும்பொழுது கொஞ்சம் வெங்காயம் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதான் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சமாளித்து விட்டான். அதை பத்திரமா ஒரு பரணியில் ஒளித்து வைத்து விட்டு பிள்ளைகளோடு சேர்ந்து இவனும் தேர் பார்க்க போய்விட்டான். வீட்டில் அத்தை மட்டும் சமையல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். சமையல் செய்யும் பொழுது சாம்பாருக்கு வெங்காயம் பத்தலை. வெங்காயம் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா பிள்ளைகளெல்லாம் தேர் பார்க்க போயிட்டாங்க. அப்போ தான் அத்தைக்கு ஞாபகம் வந்துச்சு, மருமகன் வந்து வெங்காயம் வாங்கிட்டு வந்தாரே, அதில் ஒரு 4 வெங்காயத்தை எடுத்து போட்டு அப்புறம் வாங்கி கொடுத்து விடலாம் என்று சொல்லி இடத்தையெல்லாம் தேடுறாங்க. மருமகன் எங்கே ஒளிச்சு வச்சிருப்பாருன்னு. கடைசியில் பார்த்தா பரணியில் ஒளித்து வைத்திருந்தார். உடனே அந்த பையை எடுத்து திறந்து பார்த்தால் எல்லாம் தங்க காசுகள். வந்ததே அத்தைக்கு ஆத்திரம். வேகமாக கடைக்கு போய் வெங்காயம் நிறையா வாங்கிட்டு வந்து பாதி வெங்காயத்தை சாம்பாரில் போட்டால், பாதி வெங்காயத்தை இந்த பையில் போட்டு அதில் இருக்க தங்க காசெல்லாம் இவ எடுத்துட்டு இந்த வெங்காயத்தை போட்டு விட்டு அப்படியே சமையல்லாம் நடந்தது. இவனும் போய்விட்டு திரும்பி வந்தான். வந்து சாப்பாடெல்லாம் முடித்து விட்டு அடுத்த நாளே இவன் போகணும். 2 நாளைக்கு பிளானு, ஆனால் சீக்கிரம் போய்விடலாம். அடுத்த நாள் காலையில் அதிகாலையில் யாருக்கும் சொல்லாமல் போய்விட வேண்டும் என்று அதிகாலையில் எழுந்து தான் வைத்த பையை எடுத்து கொண்டு போகிறான். போகும் பொழுது ஆட்டி பார்க்கணும்னு ஆசை. சத்தம் கேட்டு யாராவது எந்திரிச்சிட்டா அதனால் ஆசையை அடக்கி கொண்டே அவன் பையை எடுத்து கொண்டு போகிறான். ஊரை கடந்த பிற்பாடு அந்த பையை திறந்து பார்க்குறான், எல்லாம் வெங்காயம். வந்ததே அவனுக்கு ஆத்திரம். கடவுளே, இது என்ன கொடுமை, நான் ஏதாவது உங்கள்கிட்ட கேட்டேனா? சும்மா கடந்த எனக்கு தங்க காசுகளை கொடுத்து என் வாழ்க்கையில் இப்படி ஏமாற்றி விட்டீங்களே, எல்லாத்தையும் நீங்கள் வெங்காயமாக மாற்றிட்டீங்களே, ஏன் கடவுளே இப்படி என்னை கொடுமைப்படுத்துகிறீர்கள் என்று அவன் கடவுளை நோக்கி திட்டினான். அப்பொழுது அந்த குரல் சொன்னது, பைத்தியக்காரா, நான் உனக்கு கொடுத்தது தங்க காசுகள் தானே, நான் கொடுத்த தங்க காசுகளை வெங்காயம் என்று சொன்னது நீயா நானா? வழக்கம் போல் எல்லாம் தப்பெல்லாம் செஞ்சுட்டு என்னை பழியும் பாவத்தையும் என் மேலே போடுறியே என்று அந்த குரல் அவனை பார்த்து சொன்னது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு நமக்காக விண்ணிலிருந்து இறங்கி வந்த அந்த ஆண்டவர் நம் வாழ்வின் திரு விருந்தாக அருமருந்தாக அவர் கொடுத்தது இந்த திவ்ய நற்கருணை. இந்த திவ்ய நற்கருணை என்னும் அருட்சாதனத்தை நமக்கு கொடுத்து அதனால் நாமும் வாழ்ந்து அதை பிறருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்கின்ற பங்காளிகளாக இருக்க வேண்டும் என்றுதான் இயேசு இந்த நற்கருணையை ஏற்படுத்தினார். இந்த நற்கருணை என்னும் கொடையை நமக்கு கொடுத்தார். இது ஏதோ நாமெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் அல்ல, இது இறைவன் நமக்கு போட்ட பிச்சை, இது இறைவன் நமக்கு கொடுத்த கொடை. நாம் எந்த தகுதியும் இல்லாதவர்களாக இருந்தும் அந்த ஒப்பற்ற கொடையை இறைவன் நமக்கு தந்திருக்கின்றார். ஆனால் அந்த கொடையை நாம் என்ன செய்து விட்டோம்? அதன் மகத்துவத்தை உணராமல் அதனுடைய மதிப்பை மறந்து அந்த நற்கருணையை நாம் அவமதித்து விட்டோம். அந்த நற்கருணைக்கு ஏற்ற வாழ்க்கை நாம் வாழ தவறிவிட்டோம். எனவே இப்படிப்பட்ட நாட்களில் இந்த நற்கருணையின் மீது நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்தை புதுப்பிக்க தாய் திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு தான் இது. ஆகவே நாம் நற்கருணையை பற்றி சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு எவ்வளவோ பல கருத்துக்களை சொன்னவர். தான் இந்த உலகத்தில் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நினைத்த அப்பொழுது அவர் விட்டு சென்றது உணவின் வடிவிலே நற்கருணையில் தன் பிரசன்னத்தை விட்டு சென்றார். ஏனென்றால் உணவு வெறுமனே நம் உடம்பை மட்டும் வளர்ப்பது இல்லை, நம் உறவையும் வளர்க்கிறது. அதனால தான் நம்ம யாரோட சண்டை போட்டால் என்ன சொல்கிறோம்? உன் வீட்டில் எச்சி கையை கூட நினைக்க மாட்டேன்னு சொல்கிறோம். அதனால் நான் சாப்பிட மாட்டேன்.
நம்ம வீட்டில் எந்த நிகழ்வாக இருக்கட்டும், பிறந்த நாள் கொண்டாட்டமா, திருமண கொண்டாட்டமா, ஏன் இறந்த நினைவு கொண்டாட்டமா, அங்கே உணவு பரிமாறப்படுகின்றது. ஏனென்றால் உணவு வெறுமனை உடம்பை வளர்ப்பது மட்டுமல்ல, அது உறவையும் வளர்க்கிறது. எனவேதான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்மோடு எப்பொழுதும் உறவிலே வாழ வேண்டும் என்று விரும்பிய அந்த ஆண்டவர் இயேசு தன் உடலையும் இரத்தத்தையும் உணவின் வடிவிலே நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். உணவை நாம் யாருமே சமைத்து பார்த்துவது அல்ல, அதை ருசித்து பார்க்க வேண்டும். ஆகவே சாப்பிட வேண்டும். இந்த நற்கருணையை நாம் உண்ண வேண்டும். ஆகவே தான் கடவுள் இந்த நற்கருணை நாம் உண்டு அவராக மாற வேண்டும் என்று வாய்ப்பு தருகிறார். இந்த உணவுக்கு இன்னும் ஒரு சக்தி என்னவென்றால், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு நேரம் ஆயிடுச்சுன்னா நம்மளை அறியாமலே வயிறு நம்ம நினைவுபடுத்தும். இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா என்ன 8 மணி ஆக போகுது, சாப்பிட்ற நேரம், இவர் பாட்டு என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரே அப்படின்னு வயிறு உங்களுக்கு ஞாபகம் மூட்டிக்கிட்டே இருக்கும். ஆக நாம் நேரம் வந்து விட்டது என்றால் சாப்பாடு வேண்டும் என்று நம்ம அறியாமலே நினைவுபடுத்தும். அதுதான் உணவின் ஒரு அம்சம். இதே போல இந்த ஆண்டவர் இயேசு நம்மோடு இணைந்து இருக்கவில்லை என்றால் நம்மால் வாழ முடியாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த நற்கருணை என்பதை உணவிலே நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். யாராவது சொல்லுவீர்களா, நான் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுப்பா, சாப்பிடவே நினைப்பு இல்லை, சாப்பிட்றதே இல்லைன்னு யாராவது சொன்னால் சும்மாவா இருக்கிறீங்க? மிச்சம்டா நம்ம வீட்டில் சமைக்க வேண்டாம்னு டாக்டரை போய் பார்க்குறோம். டாக்டரை பார்த்து என்ன சொல்கிறோம்? டாக்டர் பசியே எடுக்க மாட்டேங்குது, ஒன்றும் சாப்பிட முடியலை என்று சொல்லுகிறோம். அப்போ சாப்பிடாமல் இருப்பது நம்ம வாழ்க்கையில் அது ஒரு நல்லது அல்ல. அது ஏதோ நம்முடைய உடம்பிலே கோளாறு இருக்கிறது என்பது அடையாளம். ஆகவே நாம் இந்த இயேசுவின் திருவுடலையும் இரத்தத்தையும் நாள்தோறும் உண்ண வேண்டும் என்று தான் இயேசு நம்மை பணித்து இருக்கின்றார். இதில் நம்ம சில பேர் என்ன சொல்லுவோம், நான் ஆண்டவர் போனால் போயிட்டு போகிறாருன்னு கிறிஸ்துமஸுக்கும் ஈஸ்டருக்கு மட்டும்தான் நன்மை வாங்குவேன், இன்னமும் இவங்க ஆண்டவருக்கு ஏதோ சலுகை செய்கிறது மாதிரி. ஆகவே இப்படி எப்போவாவது நன்மை வாங்குவது இயேசு நமக்கு கொடுத்தது அல்ல. நாள்தோறும் இந்த திவ்ய நற்கருணையை உட்கொள்ள வேண்டும். அப்படி உட்கொண்டு ஆண்டவருடைய உடலை நாம் உட்டு அவராக மாற வேண்டும். அதுதான் இயேசுவின் விருப்பம். ஆகவே தான் உங்களுக்கு தெரியும், 2வது வத்திக்கான் சங்கம் 1965ஆம் ஆண்டு வந்தது. அதற்கு முன்னாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு தெரியும், நன்மை எல்லாரும் வாங்கிட முடியாது. அதுக்கு நிறைய விரதம் இருக்கணும். 1 மணி நேரத்துக்கு முன்னால் 1 மணி நேரம், அது 2-3 மணி நேரத்துக்கு முன்னால் சாப்பிடக்கூடாது, 1 மணி நேரத்துக்குள்ளே எச்சி முழுங்கக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, அப்புறம் பாவசங்கத்தினப்படி இருக்கணும். இவ்வளவும் செஞ்சுட்டு நன்மை வாங்க போகணும். இது சில பேரால் முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, நன்மையை வாங்க மாட்டாங்க. ஆனால் அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது தாய் திரு அவை என்ன சொன்னது, நம்முடைய வாழ்வின் விசுவாசத்தின் மையம் இந்த நற்கருணை. ஆகவே இந்த நற்கருணையை நாம் திருப்பலியில் பங்கு பெறுகின்ற பொழுது, நற்கருணை உட்கொள்ளுகின்ற பொழுதுதான் நிறைவடைகிறது. அதனால் நற்கருணை வாங்காமல் இருப்பது அதில் அர்த்தம் அல்ல. அதனால் ஒரு நாளைக்கு 2 திருப்பலியில் நாம் பங்கு பெற்றாலும் 2 திருப்பலியிலும் நற்கருணை வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு புதிய உத்தரவை 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிற்பாடு தாய் திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இந்த நற்கருணையை பற்றி சிந்திக்கின்ற பொழுது நற்கருணை நாம் தனியாக பார்க்க முடியாது, திருப்பலியோடு தொடர்புடையது இந்த நற்கருணை. அதனால தான் நம்ம எப்பொழுதுமே திருப்பலி நிறைவேற்றி அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டவரை எடுத்து செல்லுகின்றோம். ஆகவே இந்த ஆண்டவரை நாம் பார்த்து பரவசப்படுவது அல்ல, பார்த்து அவரை உண்டு அவராக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற கட்டளை. இதை நாம் திருப்பலியில் பங்கெடுப்பதின் மூலம் இருக்க வேண்டும். திருப்பலியில் நமக்கு எது முக்கியமான பகுதி? எல்லாமே முக்கியமான பகுதி தான். சில பேர் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, எழுந்தேற்றம் மட்டும்தான் முக்கியமான பகுதி. அப்போ நான் எழுந்தேற்றத்துக்கு மட்டும் வந்துட்டால் போதுமா? அதனால தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க, பூசைக்கு வர்றதே லேட்டு. அவங்க வரும்போது நல்ல வேலை சாமியார் இப்போ தான் பிரசங்கத்தை முடித்தார், நம்ம நல்ல வேலை சீக்கிரம் வந்துட்டோம்னா ஆறுதல் பட்டு கொள்ளுவார்கள். அது அல்ல, தொடக்கத்திலிருந்து கடைசி வரை நீங்கள் பூசைக்கு வரணும். ஏனென்றால் தொடக்கத்திலிருந்து கடைசி வரை நமக்கு அது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அதனால் நம்ம முதல் நாளே நாம் பிளான் பண்ணணும். நாளைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு செல்ல வேண்டும், எந்த திருப்பலிக்கு போகிறது, 6:30 மணி பூசைக்கா 8 மணி பூசைக்கா,
எந்திரிப்போம், எந்திரிச்சா சீக்கிரம் போவோம், எந்திரிக்கலைன்னா போக வேண்டாம். அப்படிப்பட்டால் நாம் இந்த நற்கருணையின் மீது கொண்டிருக்கின்ற நம்முடைய நம்பிக்கை என்ன என்பதை சிந்திக்க வேண்டும். ஒரு பிளான் பண்ணணும். நாளைக்கு கடைக்கு போகணும்னா, ஜவுளி எடுக்கணும்னா, நகை எடுக்கணும்னா முன்னாலே பிளான் பண்ணுறோம். அந்த கடையை சீக்கிரம் பூட்டிடுவான், 4 தடவை அலசி ஆராய்வதற்கு 5 மணி நேரம் பத்தாதுன்னு நம்ம முன்கூட்டியே போகிறோம். ஆக திட்டமிடல் வேண்டும். இந்த திருப்பலியில் தொடக்கத்திலிருந்து கடைசி வரை வர வேண்டும். ஆனால் இன்றைக்கு மக்கள் எல்லாரும் மறைக்கல்வி வகுப்புலையும் பெரியவங்கள்ட்டையும் கேட்டாலும் இந்த எழுந்தேற்றம் தான் முக்கியமான பகுதின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், திருப்பலியெல்லாம் பீடத்தை பார்த்து, அதாவது அந்த பக்கமாக திரும்பி சாமியார் பூச வச்சார். ஏன்னா பெரியவங்களாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். அப்பொழுது சாமியார் அந்த பக்கமாக பூச வச்சார். எல்லாமே லத்தீன் மொழியில் இருக்கும், எதுவுமே புரியாது. சரி, சொல்கிறது தான் புரியாது, என்ன தான் செய்கிறாருன்னு பார்த்தா அவர் அந்த பக்கமாக திருப்பி வேலை நினச்சிக்கிட்டு இருப்பார். அதனால் எதுவுமே தெரியாது. மக்கள் அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சில சமயத்தில் சில பேர் சம்பந்தத்தையே பேசி முடிச்சிடுவாங்க கோவிலில். ஏன்னா அவங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல, கேட்கல, எதுவும் பண்ணாத, அங்கே பார்த்து பேசி இது பண்ணிக்கிடுவாங்க. அதனால் அந்த காலத்தில் முக்காடு கண்டிப்பாக எல்லோரும் போடணும். அதனால் அது நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு தனித்திறமை. அவங்க முக்காடு போட்டிருப்பாங்க, மெதுவாக தான் பேசுவாங்க, ஆனால் சம்பந்தமே பேசி கோயிலில் முடிச்சிடுவாங்க. அது ஒரு திறமை தான் நம்ம மக்களுக்கு இருக்கின்ற ஒரு திறமை. ஆகவே இவங்க என்ன பண்ணுவாங்க, கோவிலில் இப்படி இருப்பாங்க, கொஞ்சம் அசந்து இருப்பாங்க சில பேர். அதனால தான் உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல எல்லாம் நம்ம கோவிலில் எல்லாத்தையும் சுருவம் வச்சுருப்பாங்க நிறையா. அது அவங்களுக்கு ஒரு டைம் பாஸ். ஏன்னா சாமியார் செய்கிறதையும் பார்க்க முடியலை, என்ன சொல்கிறாருன்னு கேட்க முடியலை. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே அந்தோனியாருக்கு ஒரு 5 நிமிஷம், சவேரியாருக்கு 3 நிமிஷம், அப்புறம் அவர் ஒவ்வொரு புனிதருக்காக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா அதுக்குள்ளே சாமியார் பூசையை முடிச்சிடுவார். அதுக்குள்ளே எழுந்தேற்றத்துக்கு வந்துடுவார். எழுந்தேற்றத்துக்கு வந்தீங்கன்னா எல்லா மணியும் அடிப்பான். பூசை குதை செய்கிற பையன் இருக்கிற மணி இடி எல்லாத்தையும் அடிப்பான். அதனால் மக்களெல்லாம் கொஞ்சம் அசந்து இருந்தவங்களாம் அடித்து பிடிச்சி எந்திரிப்பாங்க. அப்போ அவங்க பார்க்குறது குருவானவர் அந்த அப்பத்தை தூக்கி காட்டுவார். அதனால் அது ஒன்று தான் அவங்க பார்ப்பாங்க. அதனால் ஆண்டவரே தேவனேன்னு சில பேர் படுத்தவன் தான். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப கட்டுப்பாடுகள், ரொம்ப நன்மை இஷ்டத்துக்கு நீங்கள் வாங்க முடியாது, நிறைய விரதம் இருக்கணும், அதனால தான் அப்படி பழகி போனோம். அப்படி பழகி போனதிலிருந்து இன்றைக்கு நாம் ஓரளவு விடுபட்டு வந்திருக்கிறோம். இன்னும் இதை நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும். ஏதோ திருப்பலி என்பது 10ஓடு 1 11 அத்தோடு இது ஒன்று என்று கூட்டத்தோடு கூட்டமாக இருப்பது அல்ல. மாறாக நான் ஒவ்வொருவரும் இன்று ஆலயத்துக்கு செல்லுகிறேன், இன்று வாசிக்கப்படுகின்ற இறைவாக்கிலே ஒரு வார்த்தை என் இதயத்தை தொட வேண்டும். அந்த வார்த்தையை நாள் முழுவதும் என் வாழ்க்கையிலே நான் பிரதிபலித்து கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவின் உடலை பெறுகின்ற நான் மகிழ்வோடு என் பணியை செய்ய போக வேண்டும். ஏனென்றால் எல்லாரும் ஆலயத்திற்கு வரும்போது பல்வேறு பிரச்சனைகளோடு வருகிறோம். யாருமே துன்பம் இல்லாமல் வருவது அல்ல. ஆனால் இங்கு வருகின்ற பொழுது அந்த திருப்பலியில் கலந்து கொண்டு அப்பத்திலே நாம் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது எவ்வாறு சாதாரண அப்பமும் ரசமும் இயேசுவின் திரு உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறதோ, அதுபோல நம்முடைய எளிய வேண்டுதல்களும் நம்முடைய காணிக்கைகளும் இறைவனுக்கு உகந்த விதத்தில் அமைந்து நம் கவலை, கண்ணீர், வேதனை அத்தனையையும் அவர் மாற்றித் தருகின்ற நிகழ்வு இந்த திருப்பலியில் நடைபெறுகிறது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சில சமயங்களில் நாம் அடிக்கடி இதில் பங்கெடுப்பதால் இதனுடைய மகத்துவத்தை சில சமயத்தில் மறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால தான் ஆண்டுக்கு ஒரு முறை இப்படி ஒவ்வொரு பங்கிலும் திவ்ய நற்கருணை திருவிழாவை வைத்து அதை பவனியாக எடுத்து நற்கருணையின் மீது நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்தை புதுப்பிக்க நமக்கு வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. எனவே நாம் இந்த ஆண்டவர் மீது எப்படி நம்பிக்கை கொள்ளுகிறோம், இந்த திருப்பலியில் எப்படி பங்கெடுக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாம் சிறு பிள்ளைகளாக இருந்த பொழுது நற்கருணை வாங்கினோம். எத்தனை வருஷம் நாம் நற்கருணையை பெற்றிருக்கின்றோம்? அந்த ஆண்டவருடைய உடலாக மாறுகிறோமா? இப்போ நம்ம எல்லாரும் சாப்பிட்றோம். சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லி குச்சியாக இருப்பாங்க. அதனால் ஒல்லியாக இருக்கவங்களாம் மோசமானவங்க இல்லை, ஆனால் அவங்க புல் தடுக்குனாலும் கீழே விழுந்துருவாங்க, அது ஆபத்து. அதனால் அவங்கள பார்த்து நம்ம என்ன கேட்குறோம், நீ என்ன ஒழுங்காகவே சாப்பிட்றது இல்லையா என்று கேட்குறோம். நல்லா தான் சாப்பிட்றேன், உடம்பு மட்டும் வரமாட்டேங்குதுங்கிறோம். அதுக்கு 2 காரணம். சில சமயத்தில் நல்ல சத்துள்ள உணவை சாப்பிடாமல் இருப்பது, அல்லது சத்துள்ள உணவை சாப்பிட்டாலும் உடம்பில் வியாதி இருந்தால் அது ஓட்டாது.
அன்பார்ந்தவர்களே, நம்ம இத்தனை வருஷம் இந்த ஆண்டவர் இயேசுவை உண்டிருக்கிறோம். இவ்வளவு உண்டிருக்கிறோமே, நம் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? எவ்வாறு நாம் உணவை உட்கொள்ளுகின்ற பொழுது அந்த உணவினுடைய சத்து நம் உடம்போடு இரண்டர கலந்து நம்ம உடம்புக்கு ஒரு சக்தியை கொடுக்கிறதோ, அதுபோல் ஆண்டவரின் திருவுடலும் திரு இரத்தத்தை உண்ணுகின்ற நாம் அவருடைய மதிப்பீடுகளை நமதாக்கி கொண்டு அவர் வாழ்க்கையில் விளங்கிய நல்ல பண்புகளை நமது வாழ்க்கையிலையும் கடைப்பிடிக்க முன் வருகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் நாம் ஒவ்வொரு முறையும் நற்கருணை வாங்குகின்ற பொழுது நிகழ வேண்டும். ஆனால் சில சமயத்தில் அதனுடைய மகத்துவத்தை நாம் மறந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. பழக பழக பாலும் புளிக்கும் என்று சொல்லுவதைப் போல ஒருவேளை இந்த நற்கருணை நாம் உண்பதால் அதை மறந்து அதன் மகத்துவத்தை மறக்க வாய்ப்பு உண்டு. இப்போ உங்களுக்கு தெரியும், நாம் சாப்பிடுகிறோம். நேற்று என்ன சாப்பிட்டோம் நமக்கு தெரியாது, போன வாரம் என்ன சாப்பிட்டோம் நமக்கு தெரியாது. அதனால் நம்ம சாப்பிட்டது என்னன்னு தெரியாதுங்கிறதுக்காக நம்ம சாப்பிடாமல் இருப்பதில்லை. சாப்பிட்டதினால்தான் நாம் இதுவரை உயிரோடு இருக்கிறோம். அதே போல் ஒருவேளை இந்த நற்கருணையை நாம் உட்கொள்ளுகின்ற பொழுது என்ன அந்த ஆண்டவருடைய அருளை நாம் பெற்றோமா இல்லையா என்ற உணர்வு இல்லை என்றாலும் இன்று வரை இறைவன் நம்மை வழிநடத்தி வருகிறார் என்றால் அவருடைய ஆற்றல் நம்மோடு இருக்கிறது என்பதை உணர வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திவ்ய நற்கருணையிலும் திவ்ய பலியிலும் பங்கெடுக்கின்ற பொழுது இந்த பொருளை உணர்ந்து பங்கெடுக்க வேண்டும். இயேசுவின் உடல் அவர் நமக்கு தருகின்ற அருமருந்து. நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கின்ற துன்பங்கள், சந்திக்கின்ற சவால்கள், இவர்களை மேற்கொள்ள வருகின்ற அவர் தருகின்ற அருமருந்து தான் இந்த திருவிருந்து. ஆகவே இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ அடுத்தவர்களை திட்டுவதற்காக இறைவன் கொடுக்கின்ற நியூட்ராமல் அல்ல. ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா, ஒரு பங்கில் பார்த்தேன், மக்களெல்லாம் வரிசையாக நன்மை வாங்க வந்தாங்க. அது கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா தெரியாமல் அடுத்த அம்மா கால் பட்டுருச்சு. அந்த அம்மா சொல்லுது, இருடி இரு, நன்மை வாங்க போகிறேன்னு தான் பார்த்தேன், போய் வாங்கிட்டு அப்புறம் உடனே ஒரு பிடி பிடிக்கிறேன் அப்படின்னு. அடுத்தவர்களை அடிப்பதற்கு ஆண்டவன் கொடுக்கின்ற ஊட்டச்சத்து அல்ல, அடுத்தவர்கள் அடிக்கின்ற அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ள இறைவன் தருகின்ற அருமருந்து தான். ஏனென்றால் சில சமயத்தில் நம்மெல்லாம் பக்தியோடு பங்கெடுக்கின்றோம். ஆனால் அந்த ஆண்டவர் இயேசு என் உள்ளத்தில் சேர்ந்து அவர் செயல்பட நாம் தடுக்கின்றோம். அப்போ தடுக்கின்ற தடைக்கற்கள் என்ன? அப்போ வெறும் சடங்காக மாற்றக்கூடாது. ஒரு நிகழ்ச்சி, உண்மையிலே நடந்த நிகழ்ச்சி, அது இந்த கடற்கரை பகுதியில் இருந்த ஒரு பங்கில் நடந்துச்சு. நான் ஊர் பேரை சொல்ல மாட்டேன், ஏன்னா யாராவது இருப்பீங்க, அப்போ வம்பில் நான் மாட்டிக்கிடுவேன். இது உண்மையில் நடந்தது. அதாவது அந்த பங்கில் ரெண்டு பிரிவும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பங்கு சாமியாருக்கு பெரிய தலைவலி. அந்த பங்கில் திருவிழாம்போது ஆயரை கூப்பிட்ருக்கார். ஆயரை கூப்பிட்டு வந்த உடனே ஆயர்கிட்ட சொல்லியிருக்கார், இந்த மக்களுக்கு என்னமோ சொல்லி பார்த்தேன், ஒத்து வரமாட்டுறாங்க ஆண்டவரே அப்படின்னு. ஆயருக்கும் ரொம்ப கோபம் பிரசங்கத்தில் ஒரு பிடின்னு பிடிச்சிட்டார். நம்ம கிறிஸ்தவர்கள் நமக்குள் இப்படி பிளவுண்டு இருப்பது சரிதானா அப்படி இப்படின்னு பேசிட்டார். இதை கேட்ட அந்த ஊர் இளைஞர்களுக்கு ரத்தம் சூடேறி விட்டது. இவர் பாட்டு ஒழுங்காக வந்தமா மந்திரிச்சமா எந்திரிச்சமா போனமான்னு இருப்பாரா? இவர் பாட்டு என்னென்னமோலாம் பேசுகிறாரே, நம்ம ஊரை பற்றி பேச இந்த ஆண்டவருக்கு என்ன அனுமதி? இவரை ஒரு சாத்தணும்டா, சாத்துனா தான் இவருக்கு புத்தி வரும் அப்படின்னு அந்த இளைஞர்கள்லாம் சேர்த்து ஒரு திட்டமிடுகிறார்கள். இவரை எப்படியாவது பூச முடிஞ்ச உடனே அடிக்கணும்னு. இந்த செய்தி பங்கு சாமியாருக்கு தெரிவிக்கப்படுகிறது. ஃபாதர், இந்த மாதிரி பசங்கள்லாம் பிளான் பண்ணுறாங்க, இவங்க மோசமான பசங்க, ஏதாவது எச்சரிக்கை எடுங்க அப்படின்னு. பங்கு சாமியாருக்கு ஒரே பயம். ஏன்னா மற்ற ஊரில் அடித்தாலும் பரவாயில்ல, நம்ம பங்கில் அடி வாங்கக்கூடாதுல்ல ஆயர். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஆயரிடம் போய், ஆயர் அவர்களே, இந்த ஊர் பசங்கள்லாம் மோசமான பசங்க, நீங்கள் சொன்னதை சரியாக புரிஞ்சுக்கிறாம உங்களை அடிக்கணும்னு விரும்புகிறாங்க, நான் வேணால் காவல்துறைக்கு செய்தி சொல்லவா அப்படின்னு கேட்டார். அவர் அதெல்லாம் ஒன்று வேண்டாம், என் பேசாமல் நீ பூசைப்பார் அப்படின்ட்டார். ஆனால் பங்கு சாமியாருக்கு விருக்குன்னு இருக்குது. ஏன்னா இந்த பயலுக மோசமான பயலுக, எப்படா நம்ம பங்குலேருந்து இவர் ஆயரை காப்பாற்றுறதுன்னு துடிச்சிக்கிட்டு இருக்கார். பூசை நடந்தது, நற்கருணை கொடுத்தாங்க, நன்மையெல்லாம் கொடுத்து கடைசியில் ஜெபம், நன்றி ஜெபத்தை ஆயர் அவர்கள் சொன்னார். அந்த ஆயர் அவர்கள் நன்றி ஜெபத்தை சொல்லி முடிச்சுட்டு சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது என்று சொல்லிவிட்டு ஆயர் அவர்கள் என்ன செஞ்சார், நற்கருணை பெட்டியை திறந்து அந்த நற்கருணை பெட்டியிலிருந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் பாட்டு சக்கரிஸ்தை விட்டு போனார் அறை வீட்டுக்கு. இதுக்குள்ளே அந்த பசங்கள்லாம் கம்பை வச்சுக்கிட்டு ரெடியாக நிற்கிறாங்க.
ஆயரை அடிக்கலான்னா. ஆனால் ஆயர் அவர்கள் நற்கருணை தூக்கிட்டு போகிறதுனால எல்லா பசங்களும் என்ன பண்ணாங்க, கம்பை கீழே போட்டு முழந்தாள் படியிட்டு நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு நாங்கள் ஆயர் அவர்கள் பத்திரமா அறை வீட்டுக்கு உள்ளே போயிட்டார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படி நற்கருணையை நாம் பயன்படுத்தக்கூடாது. நற்கருணையை பெறுவது ஒன்று, ஆனால் அவர் ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த அருளின்படி வாழாமல் இருப்பது தவறு. அப்படி என்றால் இந்த ஆண்டவரை நாம் அவமதிக்கின்றோம். இந்த ஆண்டவர் நமக்கு எந்த ஒரு நோக்கத்திற்காக கொடுத்தார் என்பதை புரியாமல் இருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய விசுவாசத்தை புதுப்பிக்கின்ற இன்று இயேசுவிடம் இந்த கருத்துக்காக ஜெபிப்போம். இயேசுவே, எங்களோடு உறவோடு வாழ வேண்டுமென்று விண்ணிலிருந்து இந்த மண்ணுக்கு வந்த நீ இந்த உணவின் வடிவிலே எங்களுக்கு விட்டு சென்றீரே, அந்த உணவை நாங்கள் நாள்தோறும் உண்ணுகின்ற பொழுது, திருப்பலியில் பங்கெடுத்து உண்ணுகின்ற பொழுது நாங்கள் உம்முடைய ஒரு உணர்வுகளை பெறுகிறோம், உம்முடைய மதிப்பீடுகளை எமதாக்கி கொள்ளுகின்றோம், உம்முடைய உணர்வுகளை எங்களிடம் வளர்த்து கொள்ளுகின்றோம். இத்தகைய மாபெரும் நிலை எங்கள் நிகழ்கின்றது. இதை பெறுகின்ற பொழுது நாங்கள் வாழ்க்கையில் சந்திக்கின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர், கவலை, வேதனை அத்தனையின் மத்தியில் நீர் எங்களுக்கு தைரியம் கொடுக்கின்றீர். எங்களிடம் அதை கடந்து செல்ல எங்களுக்கு வாழ்க்கையிலே உறுதுணையாக இருக்கின்றீர். எனவே இந்த நற்கருணையை நாங்கள் வாடிக்கையாக உண்ணாமல் ஏதோ உண்பதோடு மட்டும் நின்றுவிட்டு உம்முடைய உணர்வுகளை எங்களதாக்கி கொள்ளாமல் இருக்கின்ற ஒரு நல்ல நிலையை எங்களுக்கு தந்து நாங்கள் இதிலே விசுவாசத்தோடு வேரூன்றி வாழ எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும் என்று இந்த ஆண்டவர் முன்னால் இந்த கருத்துக்காக நாம் ஒவ்வொருவரும் ஜெபித்து மன்றாடுவோம். ஆமென். மாண்புயிரின் வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கை உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அருள் அடையாளத்திலே உடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன். முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன். நிலையான புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக